ஊருக்குள்ள ஒரு வயல காணும். ஐயோ அம்மா. Come on guys. மாமா நீ ஊருக்கு வரேன்னு தெரிஞ்சதுல இருந்து கை காலே ஓடல மாமா. அடியே ஊரு கட்டவல உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நான் வர்றது யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னேல. மாமா அங்க பாரு மாமா. அப்படியே திருப்பி இப்படி பாரு. ஏண்டா அவளே லூஸ் ஆகிட்டீங்களேடா. மாமா நலங்கார முடி எடுத்துக்குள்ள வா போலாம். அடியே இவன் எங்கடி கூப்பிடுறான்? அடிக்காத மாமா என்ஜாய் பண்ணு. ஏண்டி சரசு உன் சித்தி இந்த குத்து குத்துறா? மாமா அவங்க கிளாசிக்கல் டான்சர். என்ன நம்ம வீடு மாதிரியே இருக்கு? நம்ம வீடு தான். ஆனா இப்ப கட்சி ஆபீஸ். ஸ்டாப் இட். கட்சி ஆபீஸா? யார கேட்டடி விட்ட? என்ன மாமு துபாயில இருக்கும்போது சரவணனை நல்லா பாத்துக்கோ, அவனுக்கு ஏதாவது ஒண்ணா நீ தான் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னது யாரு? நான் தான். அதான் உங்க அண்ணன் பொண்ணு வீட்டை காலி பண்ணியே ஆகணும்னு ஒத்த கால நினைச்சு அதான் நம்ம வீட்டை விட்ட சொல்லேன்பா. வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு வாங்க. ஆனா எங்க அத்தை கொடுத்தது எங்க மாமாவுக்கே தெரியலையே. அடிங்கடா. நம்ம ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? ஆடுமா மதியானல பெட்ரூம் போய் தாடி வச்சிருக்கீங்க. ஆடு ஆடு போடு. பார்க்க முடியல. எங்கடா அவ? நிறுத்திடு. சரி உதவி ஏதோ அப்படி நினைச்சு விட்டுட்ட. வாடகை எதுவும் பேசலையே? சீச்சி அதெல்லாம் நான் எதுவும் பேசலங்க. லீஸுக்கு விட்டேன். 6 மாசமா 1 வருஷமா? 99 வருஷத்துக்கு. 99 வருஷத்துக்கா? இவன் லீவுக்கு வந்தாலே போக மாட்டேன், லீஸுக்கு வந்தா எப்படி போவேன்? நிசகுரா ஆமா ஓகே ஓபன் பண்ணு. இஸ்மாயில் பிரேஸ் கெட்ட மாமு. உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கேனா? 10 உன்னை போட்டோ எடுத்திருக்கேனா? நீ துபாய் போறீங்க. குவார்டருக்கு பிறந்தவனே. எனக்கு வாழ்வளித்த வல்லலே, என்னை அரசியலுக்கு அழைத்து வந்த அறிஞரே, இந்த கட்சிக்காக தனது இல்லத்தையே தானமாக கொடுத்த கொடை வல்லலே. பொறுங்க இப்பொழுது நமது கட்சியின் மூத்த உறுப்பினரும் நமது மாமாவுமான திரு கல்யாணம் அவர்கள் தன்னுடைய துபாய் அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வார். அனைவருக்கும் வணக்கம். நான் துபாய்க்கு ஓடி போய் விட்டதாக சிலர் பேசியதை என் காதால் கேட்டு ஓட விட்டதே நாங்க தானே. நான் ஏன் துபாய்க்கு ஓட வேண்டும்? உள்ளூர்ல இருந்தா உன்னை சுட்டு கொன்னு இருப்பானுங்க. வச்சுக்கிறேன். கரெக்ட் தானே? துபாய் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியால் ரொம்ப ஆழமாக தள்ளப்பட்டதாக எனது Facebook ஃப்ரெண்ட் ஆஸ்காத் சர்மாவும் வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட் வாசிம் கானும் கெஞ்சி கேட்டதால் நான் துபாய் சென்றேன். மாமா கட்சி சார்பா ஒரு சின்ன நினைவு பரிசு. என்ன அன்பளிப்பு? இந்தா மாமா உங்களுக்கு நெருங்கிய சொந்தக்காரர். சிக்கன் கட்சிக்கு தலைவனாக வேண்டிய என்ன சிக்கல்ல மாட்டி விட்டு நீ தலைவன் ஆயிட்டேல, இத கூட நான் விட்டுருவேண்டா. ஒட்டகத்துக்கு பாட்டு பாடி பாலை கறந்து அந்த காசு அனுப்பி கஷ்டப்பட்டு வீட்டை கட்டுனா அதே வீட்டை உன் கட்சி ஆபீஸா மாத்தி அதை என் கையாலேயே திறக்க வச்சு கொடுத்தீங்க வர ஒரு கிஃப்ட் எனக்கு. டே சரவணா, என்னைய ஒட்டக மேய்க்க விட்டேல, ஒன்ன சும்மா விட மாட்டேன்டா. சித்தப்பா நீ துபாயில ஒட்டகம் மேய்ச்சியா? இல்ல அட ஆமாமா தேனு, நான் ஒட்டகம் மேய்ச்ச விஷயம் ஒரு துளி வெளியில கசந்தாலும் ஓ சித்தப்பண்ணனை உயிரோட பார்க்க முடியாது. இது போய் யாராவது வெளியில சொல்லுவாங்களா? சந்தோஷம். அது சரி, நான் திரும்பி வரும்போது பொட்டி கடை வச்சிருப்பான்னு நினைச்ச அந்த சரவண கட்சி தலைவன் ஆகிறதுக்கு காரணம் நீதானா? ஆமாமா, ஒரே ஒரு போஸ்ட் அடிச்சு என் போஸ்டிங்கவே புடுங்கிட்டாமா. உடனே கூட வாச்சித்தப்பா, இப்பவே நான் உனக்கு அந்த பதவியை வாங்கி தரேன். தேனம்மா அவசரப்படாத. எனக்கு பதவி முக்கியம் இல்ல, அவன் நடு ரோட்டுக்கு வரணும், வர வைப்பேன். அது வரைக்கும் நாம 2 பேரும் கோமா இருக்குது அவனுக்கு தெரியக்கூடாது. அதுதான் ராஜ தந்திரம். ரைட் சித்தப்பா. ஆமா, இன்னையில இருந்து நம்ம 2 பேருக்கு ஒரே எதிரி அந்த சரவணன் தான். அவனை காலி பண்றதான் நம்மளோட லட்சியம். டீல்? இந்த டோர்னமெண்ட்ல ஒரு வெரி ஸ்பெஷல் செலிபிரிட்டியை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றதுல நாங்க பெருமைப்படுறோம். 2001 நேஷனல் லெவல் டோர்னமெண்ட்ல தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்ச அவரு தன்னுடைய கடமை கட்டுப்பாடு மூலமா இன்னைய வரைக்கும் கரை படியாத கையோடும் கரை படிந்த வாயோடும் இவர் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்ல அந்த ஒன் அண்ட் ஒன்லி ரெஃபரி டைகர் டைசன்.
எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. இங்கே என்ன பேசணும் ஷோ நடக்குது? சி, கண்ணாடியா காட்டு. ஸ்டேஜுக்கு ஃபர்ஸ்ட் டைமா? இது பாக்ஸிங். நான் மற்ற ரெஃபரி மாதிரி கிடையாது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சல்லட வாயா. ஹேண்ட்ஸ் அப். ஆ காட்டு. கிளிப்ப மாட்டு. கொடுத்தப்போ என்னமோ சூப் பவுல்னு சொன்னேன். பாய்ஸ் கம் ஆன். செகண்ட் கொடுத்து இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கங்க. பாஸ் நல்லா இருக்கீங்களா? அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? குளத்து வேலை பார்க்குறாரு. இதெல்லாம் வெளியில் போய் பேசிக்க. ஓகே. ஏய் சி வா. காமெடி. நவ் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இங்கிலீஷ் தெரியாதுல்ல, தமிழ்லேயே சொல்கிறேன். மொத்தம் 10 ரவுண்டு. டே நீ நினைக்கிற மாதிரி அந்த ரவுண்டு இல்லை, இது பாக்ஸிங் ரவுண்டு. ஒரு ரவுண்டுக்கு 3 நிமிஷம், 10 ரவுண்டுக்கு 40 நிமிஷம். விளக்கமாறு 30. நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. ஒரு ரவுண்டுக்கு 3 நிமிஷம் முடிஞ்ச உடனே மணி அடிப்பாங்க. அப்ப எல்லாரும் சாப்பிட போயிருவோம். அப்படியே வீட்டுக்கு போயிரு. ஏன் அப்படி சோறு திர்றா? நீ பாக்ஸரா? பாக்ஸர் மாதிரி எப்போ கை பண்ற? உன் கூட வந்த பாக்ஸர் எப்படி நிற்கிறான் பார். இதெல்லாம் பண்ணு, கிண்டல் வேற. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நீ இவனை குத்துறப்ப நீ கரெக்டாக அங்கிட்டு இங்கிட்டு ஓடாம சரியா மூக்கில் வாங்கணும். ஓகே? அதே மாதிரி இவன் ஒன்றை குத்துறப்ப நீ இங்கிட்ட அங்கிட்டுமே ஓடக்கூடாது, கரெக்டாக வாங்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆப்ரேட் பண்ணி குத்து வாங்கிக்கிறேன். அப்பதான் ஆட்டம் முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். ஓகே? நீ போய் ஜாக்கெட்டை காட்டிட்டு வா. யார் ஜாக்கெட்டை? வாயில குத்தி இந்த ஜாக்கெட் தாண்டா. போ. க்ளவுஸ் போட்டு அடிக்காம விடுறேன்டி. கேரியான். நீ என்ன பண்ற? நிக்கிற பாய் பாஸ் கரெக்டாக பண்ணி டக்கு அண்ட் டூ தட். ஓகே? முதல் ரெடி வா. கமாண்டா ரொம்ப படுத்துறான்டா. ஒரே படுத்துல நாக் அவுட் பண்றான். வாடா எங்கடா ஆளக்கானா? டேய் நான் என்ன வயசு பிள்ளையாடா, என்னைய வச்சு சுத்தி எடுத்துடுறா. இவன் அறா. ஐயோ தெருவில் இருந்தோம். என்ன தம்பி ஓடிக்கிட்டே இருக்கான், சண்டை எப்போ போடுவான்? சார் இது மான் கராத்தே சார். அப்படின்னா அது ஒரு பெரிய தந்திரம். அடிக்க வரும்போது துள்ளி தப்பி மான் மாதிரி ஓடிடுவாரு. அப்பர் பஞ்ச். வாடா ஏய் போக்கஸ். ஈஸியா இருக்கிறது. மதா கதா சதா. சரவணனை பழி வாங்குற வரைக்கும் அந்த வீரசிங்க கண்ணுல நான் பற்றக்கூடாதுப்பா. என்னை காப்பாத்துப்பா. என்னை கூட்டியாந்து வச்சு செய்வீங்கன்னு பார்த்தா எனக்காக இப்படி செஞ்சு வச்சிருக்கீங்களே. நீ மட்டும் போஸ்டரை மாற்றி அடிக்கலைன்னா இந்நேரம் நான் 3 வருஷம் கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பேன். கட்சி மேலிடம் சொல்லித்தான் எனக்கே தெரியும். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் அன்னைக்கு நாங்கள் ஃபோன் பண்ணோம், நீங்க எடுக்கல. அட சண்டால பய சரவணா, அன்னைக்கு போன நீ என்னை எடுக்க விட்டுனா துபாயில 3 வருஷம் ஒட்டகம் வச்சிருக்க மாட்டேனேடா. என்னது உளறிட்டு துபாயில நீ ஒட்டகம் பேசிக்கிட்டு இருந்தியா? இந்த விஷயம் மட்டும் வெளியில கசஞ்சிச்சு. அடச்சி பயப்படாதீங்க, யாரையும் சொல்ல விட மாட்டோமா. மாமாவா? அது ஒண்ணும் இல்ல கல்யாணம். அண்ணன் பொண்ணு தேன்மொழி இருக்குதுல்ல, அது மேல என் பையனுக்கு ரொம்ப ஆசை. ஆசை மட்டும் இல்ல, வெறி. இல்லாட்டி செத்தே போயிருவானா. ஐயோ கட்டுன அந்த பிள்ளை செத்தே போயிரு. அப்படிலாம் சொல்ல கூடாது. சரி சரி சாப்பிடுங்க. என்ன மாமா காத்துல கட்டி வீசுற? இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு இந்த கல்யாணம் பொறுப்பு. வைப்ரேட் மோட். ஷேக்கு வர்றதுக்குள்ள போன எடிடி. உன் சித்தப்பா தான். பேசு பாரு. ஹலோ மாமு, நான் தாண்டி பேசுறேன். அப்பா சொல்லுங்க. சரவணன் நல்லா இருக்கானா? பாத்தியா, கட்ட பொண்டாட்டி நான் குத்து கல்லாட்ட இருக்கும்போது என்ன பத்தி ஒரு வார்த்தை கூட விசாரிக்காம சரவணன் பத்தி மட்டும் விசாரிக்கிறாரு. இப்ப தெரிஞ்சுக்கோ, தம்பி ரொம்ப நல்லா இருக்காருங்க. இருந்தே ஆகணும். என்ன போன வாரம் கொஞ்சம் தம்பிக்கு உடம்பு சரியில்லை, லொக்குன்னு 2 தடவை இருமிடுச்சு. என்ன இருமுறானா? பாத்துக்கிட்டு சும்மா வாடி இருந்த அவனுக்கு சுக்கு காப்பி வச்சு கொடுக்க வேண்டியதானே? கொடுத்தேன். ஊருக்குள்ள யாருக்கு வேணாலும் எந்த பிரச்சனை வேணாலும் வரலாம், பட் அவனுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது. அவன் என்ன கேட்டாலும் கொடு.
கேட்டுக்கிட்டே சரவண பத்தி உங்க சித்தப்பா என்ன பேசுறாரு? சரிங்க, வேற என்ன மாமா விஷயம்? அடியே, நான் புதன்கிழமை அன்னைக்கு இந்தியா வாரேன். நான் வர்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, சரியா? சொல்ல மாட்டேனே, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். மாமா ஊருக்கு வராரா? வரட்டும், பாத்துக்கிறேன். அப்பா பொறுப்பா, இவன் இன்ஸ்டால்மெண்ட்ல அடிக்கிறது இன்சல்ட்டிங்கா இருக்குப்பா. ஒரே கணத்தை தள்ளி முடிச்சிடலாம்ப்பா. மகன் கல்யாணத்தை நிப்பாட்டணும், உயிரோட இருக்க கூடாது. வீரசிங்கம், பொண்ணோட சித்தப்பா செத்து போயிட்டா 1 வருஷத்துக்கு கல்யாணமே நடக்காது. இது எங்க குடும்பத்தோட வழக்கம். அப்பா, எனக்கும் தேன்மொழிக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும்பா. டேய், இவன் வழக்கம் போல ஏதோ சொல்லி குழப்பறான்டா. புடிச்சு அடிங்கடா. ஐயோ, உங்க ஒப்ப ஒரு லூஸ், அவனுக்கு அறிவே கிடையாது. வீரசிங்கம், என்ன நம்பு, இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். எப்படி 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 அவுத்து விடு, அப்படி உட்கார்ந்து பேசுவோம். அங்க இருந்தே சொல்றா. மாத்தி பேசுனா சவுக்கால் அடிக்கிற மகுடேஸ்வரனை தெரியுமா? தெரியாது. 503 வாக்கு மாறுனா நாக்க இருக்கிற சகுடேஸ்வரனை தெரியுமா? தெரியாதுடா. சகுடுடா. சரி விடு, நாகலாபுரம் நாகலட்சுமியாவது தெரியுமா? அவ பேச ஆரம்பிச்சாடா நாய் கூட நாடி செத்து போயிடும். பேரெல்லாம் பேச்சு அம்மாவ தெரியுமா? அவ பேச ஆரம்பிச்சானா பச்சை மரம் கூட பத்தி தெரியும். தெரியாது தெரியாது தெரியாதுடா. ஓம் புள்ள ராஜதுரை யாருக்கு பிறந்தாண்டாவது தெரியுமா? சத்தியமா தெரியாதுடா. தெரியாதா? இவங்க எல்லாம் யாரா? இவங்க எல்லாம் பஞ்சாயத்துல பெரிய ஆளுங்க. ஒரு இடத்துல நின்னு பஞ்சாயத்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா பறக்கிற காக்கா குருவில இருந்து நடக்கிற ஆடு மாடு வரைக்கும் நின்னு வேடிக்கை பார்க்கும். இவங்க முன்னாடி எங்க அண்ணனை நிப்பாட்டி, சரவணனோட அப்பனை நிப்பாட்டி, அவங்க கேட்கிற விதத்துல கேள்வியை கேட்டாங்கன்னா தேன்மொழி உனக்கு தாயா? அலையாதரா அப்பா, ஏதாவது பண்றா. சரி, கூட்டுறா பஞ்சாயத்து. கூட்டுங்கடா. இத போட்டுக்க, வழி தெரியாம இருக்கும். இதெல்லாம் மாத்திரையாடா? அவன் தான் கும்முறான்னு தெரியுதுல்ல, குதிச்சு ஓடி வர வேண்டியதானே? சுமாரா, எங்க அப்பா அடிச்சத போலீஸ் கை விளங்காம போ. பெரிய மனுஷனா நீங்க எல்லாம்? பெரிய மனுஷனாயா? நீங்க அடிச்ச கூத்துனால கடைசியில எங்க அண்ணன் குடும்பம் தப்பிச்சிருச்சு, நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இப்போ அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. எப்படிங்கிறியா? நாளைக்கு அந்த சரவணனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி டிக்ளேர் பண்ணி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஓம் பேரனுக்கு மாங்கல்ய தந்து தானே. யார பிடிக்கிறது? அப்படி கேளு, இருக்கவே இருக்கா ஜிக்னாசிரி. எவ்வளவு பத்தி வேணாலும் பேசு, அந்த பத்தி மட்டும் இங்க பேசாத. அந்த ஆட்டக்காரில இருந்து வேலைக்காரி வரைக்கும் வந்து ஆட்டாட்டுன்னு ஆட்டிக்கிட்டு இருக்காளுங்க. அதே ஆட்டக்காரிய வச்சு அந்த சரவண ஆட்டத்தை அடக்குறேன். அடக்கி தேன்மொழியை விட்டு அவன் மூஞ்சில எச்சிய கறி துப்ப வைக்கிறேன். நீ சொல்றதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்கணும்னா 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும். தாரம் கூட பையனை கூட்டிட்டு போ. அவன் எதுக்கு நான் கூட்டிட்டு நீ போகணும்? பணத்தை ஆட்டைய போட்டினா அப்ப நீ வா. என்னது? நீ வான்னு பணத்தை எடுத்துக்கிட்டு வா. மாமி டாடா. என்ன திறந்தே கிடக்கு? அடக்கி வாசி. ராஜதுரை டீசன்ட் முக்கியம். ஓகே மாமா. நீ வீரசிங்கத்தோட ஒரே சன், நான் துபாய் ரிட்டர்ன். நமக்குன்னு ஒரு மானம் இருக்கு, கௌரவம் இருக்கு. ஓகே மாமா. வந்தமா பணத்தை நீட்டி அடிச்சமா அப்படி போய்கிட்டே இருக்கணும். சூப்பர் மாமா. எக்காரத்தை கொண்டு நலிவிட கூடாது. நல்லா உட்காரு. கெத்தாரு. ஆளையே பார்க்கல, நாடி நரம்பெல்லாம் இருக்குது. ஏன்டா என்ன சொல்லிட்டு நீ பாக்குற? வர்றாளன்னு பார்த்தேன்டா. காவாலி பேல போய் கூட்டிட்டு வந்து பாரு. டேய் ராஜதுரை, கண்ட்ரோல் கண்ட்ரோல். டேய் அசிங்கப்படுத்தாத. என்ன பேனை எடுத்துக்கிட்டு இருக்கா? ஏன் பேண்டையை அவுத்துறேன்? சாரி மிஸ்டர் ராஜதுரை. மானம் கெட்ட மாமா, மூஞ்சி மோர கட்டை மாதிரி. கூல் கூல். வணக்கம். நீங்க போங்க. டேய் தொர வாயில நொறடா. தொட. இதுதானே வாய தொடடா. இந்தா பணம். அதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. ஏன் ஆட்டத்துக்கு 5 லட்சமா? நீ ஆடுறதுக்கு 5 லட்சம் இல்ல, அந்த சரவணை ஊரை விட்டு ஓடுறதுக்கு 5 லட்சம். டான்ஸ் முடிஞ்ச மறுநாள் ஊரு கூடி தேர் இழுப்பாங்க. அப்ப நீ சரவணன் பேர தெருவுக்கு இழுக்கணும். அது ஜாக்கெட்டை கிழிச்சுக்கிட்டு சரவண என்ன கெடுத்துட்டான், சரவண என்ன கெடுத்துட்டான் கதறிக்கிட்டு கும்பலுக்குள்ள ஓடியாரணும். அதே எதுக்கு ஜாக்கெட் கிழிச்சிட்டு ஓடணும்? நீங்க கொடுக்குற 5 லட்சம் ரூபாய்க்கு ஜாக்கெட் இல்லாமலே ஓடுவனே. இது நல்லா இருக்கே. Shut up. அப்ப புறப்பட்டு மச்சுக்கனா சரி, நல்லபடியா பண்ணு. அவன் சின்ன சின்ன தப்பு பண்ணியிருந்தானா சாரி. களத்துல சந்திப்போம். வர்றான். யார்? நானு.
மாப்ள இந்த ப்ராப்பர்ட்டியை முடிக்கிறோம். இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குடா. வேணாடா மாப்ள. அப்படியா? அப்ப இதை முடிச்சிடுவோம். அடடே 10 கோடி மாமே. இருக்கட்டும். என்ன இப்போ இத பார், நாம முயற்சி பண்ணா முடியாது எதுவுமே கிடையாது. இந்த ப்ராப்பர்ட்டியை முடிக்கிறோம், கமிஷனை வாங்குறோம், ஆளுக்கு ஒரு காரு பங்களான்னு லைஃப்ல செட். டாய். சுடுகாட்டுல செட்டில் ஆகுற வயசுல லைஃப்ல செட்டில் ஆகுறீங்களா? குடிக்கிற டீல எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு கரண்ட் சக்கரை போட்டு விட்டா சுகர்ல இங்கேயே செட்டில் ஆயிருவீங்கடா. போங்கடா போங்கடா. டேய் டேய், கிளாஸ் வச்சுட்டு போங்கடா. அப்படியே லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் இந்த போட்டண்டா மண்ட பூரம் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க பாரு. பூரம் பென்ஷன் குரூப். இந்த போ போ போ. டேய் என்னடா லுக்கு? இந்த போடா வீட்டுக்கு. சரிப்பா போறேன்ப்பா. உன்னை எங்காவது முக்கு சந்தில பார்த்து. என்ன தம்பி பார்க்கறது உங்க அப்பா வயசு இருக்க மாட்டிருக்கு, அவரை போய் அவனே வேணும்னு பேசிட்டு இருக்க? என் அப்பா வயசு இல்லை சார், என் அப்பனே அவன்தான். இதே விளையாட்ட காலமுறை வீட்டுக்கு இண்டி கிடைக்கும் தெரியுறாங்க. பிக்கல் எப்படிங்களா கொல்லணும். ஐயோ டேய், என் பொண்டாட்டிடா, கொஞ்சம் அமைதியா இருங்கடா, பேசாதீங்கடா. குட்டியானே பேசாதடா, பேசாதடா. அதான் பேசவே இல்லையடா. பிடிச்சிருவாளே. பிரதர் அண்ட் ஆல் பிரதர்ஸ் ப்ளீஸ் கோஆபரேட். என் பொண்டாட்டி ஃபோன் பண்றான். ப்ளீஸ் 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 கொஞ்சம் அமைதியா இருங்க. பொண்டாட்டி ஃபோன் பண்றலாம், கொஞ்சம் பேசாம இரு. பிரதர் உங்க வாட்ச் பேசணும், அப்புறம் கழுவிக்கிறலாம். பொண்டாட்டி ஃபோன் பண்றான், கொஞ்சம் அமைதி. மாஸ்டர் டேய் சகப்பு சட்டை பேசாம இருங்கடா. ஹலோ, எங்க ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு இருக்கியா? ஒயின் ஷாப்னு சத்தம் வராதா? என்ன பேசுற? அதான் நான் பார்த்தேன். எங்க இருக்க? ஆபீஸ்ல. வரும்போது பேம்பஸ் வாங்கிட்டு வா. இன்னுமா பேம்பஸ் போடுற? சரிடா. எவ்வளவு நேரத்துல வருவ? ஷார்ப்பா 1 ஹவர்ல வந்துருவேன். அரை மணி நேரத்துல சீக்கிரம் வா. ஓகே. ஷபா, இன்னைக்கு தப்பிச்சாச்சு. தேங்க்யூ 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 யுவர் கோஆபரேஷன். தம்பி ஆரம்பிடா. மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர், கண்டினியூ. டேய் தாடி, நீ கலவரத்தை கண்டினியூ பண்ணு. ஓகேண்ணா. எங்க ஏரியால வந்து என்ன ஏமாத்த பாக்குறீங்க? இந்த ஒற்றுமை மட்டும் இந்தியாவில் எல்லார்கிட்டயும் இருந்துச்சு, நாடு எப்பவோ வல்லரசா இருக்கும்டா. ஓகே பண்றோம். மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். மார்னிங் சார். ஹலோ சார். ஹலோ, ப்ளீஸ் பி சீட்டட். நைஸ் டு மீட். நம்ம கையை தானே கொடுக்க வந்தா, கல்ல உருண்டி எடுக்க வரலையே, கஞ்ச பிசினாரி. பிரதர், நான் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கே வரேன். 2 வருஷம் ஆச்சு நான் வெயிட் செக் பண்ணி. கடைசியாக நான் வெயிட் செக் பண்ணும்போது என்னோடய வெயிட் 140 கிலோஸ். ஏன்னா வெயிட் செக் பண்ணும்போது மூட் அப்செட் ஆகுது. பிரதர்ஸ், நீங்கள் யோசிச்சிருக்கலாம் வரும்போது என்ன எவ்வளோ பெரிய எம்டி ஸ்டூல் மேலே உட்காந்துருக்கானேன்னு. ஆமாம் சார். 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனி நான் ஸ்டார்ட் பண்ணப்போ தோ இந்த சேரில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். படிப்படியாக என் சைஸ் ஏறி 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 இப்போ என் சைஸுக்கு சேரு தனியாக பண்ண சொல்லியிருக்கேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் உட்காந்த அதே சேரில் மறுபடியும் உங்கள் 2 பேரால் என்ன உட்கார வைக்க முடியுமா? சார். எத்தனை மாதம் ஆகும்? எத்தனை மாசமா? 10 செகண்ட் தான். எப்படி? கண்ணை மூடுங்க. மாப்பிள்ள கவுண்ட் பண்ணு. 1 2 3 8 9. போதும். சார் கண்ணை திறக்காதீங்க. அப்படியே வாங்க 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 வாங்க. காலை நல்லா ஸ்பெட் பண்ணுங்க. அப்படியே லைட்டா பேக்ல போங்க. அப்படியே பாடியை லூஸ் பண்ணுங்க. உட்காருங்க. வெயிட் அதுக்கு சென்டர்ல போடுங்க. குட் பாய். இப்ப கண்ணை திறங்க சார். பூடி கிளாப் 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 கிளாப். புடிண்டு தானே யோசிக்கிறீங்க. டாண்டாடாங். இந்த சைடுல இருக்கிற கைப்பிடி தான் சார் உங்க பாடியை உள்ள போக விடாம தடுத்து இருக்கு. இத படக்குன்னு உடச்ச உடனே நீங்க ஜடக்குன்னு உட்காந்துட்டீங்க. இட்ஸ் சிம்பிள். என்ன சார் பாக்குறீங்க? எனக்கு கோவம் வரும்போதெல்லாம் என் பையன் சிரிக்கிற வீடியோ பார்ப்பேன். சேரை உடைச்சதுனால ஏதாவது செலவாகும்னு கோவப்படுறாரோ? தம்பி சார், இவருக்கு நம்ம ஃபுட் லிஸ்ட் மட்டும் என்னன்னு சொல்லுங்க. நல்ல வேலை சார், இவன் பண்ண வேலைக்கு நீங்கள் எங்கே வேணான்றீங்களோன்னு பயந்துட்டேன் சார். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி வடை பொங்கல், சம்டைம்ஸ் பூரி மசாலா சார். 11 o'clock ஷார்ப்பாக டீயும் பிஸ்கட்டும் கொடுத்துருவோம். அப்படியே லஞ்சுக்கு வந்தீங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், இது கூட 3 விதமான நான்வெஜ் கிரேவியும் உண்டு.
இது இல்லாமல் வேண்டிய டைமில் மோர் சார். சாயந்தர டைமில் சமோசா பஃப் வாய்க்கு ருசியாக சாப்பிடலாம் சார். இவ்வளோ சாப்பிட்டா எனக்கு வெயிட் லாஸ் ஆகிடுமா? வெயிட் லாஸா? யோ குண்டா, இதெல்லாம் சாப்பிட்டா வெடிச்சிருவையா? வாட் சார்? யாரு என்னன்னு கிளியராக இன்ஃபார்ம் பண்ணி அனுப்ப வேண்டியதானே? சாரி சார், டயட்டிஷியன் நினைச்சேன். வெய், சாரி பிரதர், ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் வர சொன்னேன். சரிங்க சார். ஆசிடிஸ் இந்த ஆர்டர் நீங்களே எடுத்து. தேங்க்ஸ் சார். என்ன படிச்சிருக்கீங்க? MBA சார். அப்புறம் இந்த கேட்ரிங் எல்லாம் எதுக்கு? அது ஒன்றும் இல்லை சார், 3 அரியர் விழுந்துருச்சு. 2 போன செமிஸ்டர் கிளியர் பண்ணிட்டேன். ஒன்றே ஒன்று பாக்கி இருக்கு. மண்டே எக்ஸாம் சார். ஓ,